Watch full episodes on Jio Hotstar. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரதுல சந்தோஷமே அதிகம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த வீடை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அருமையா இருக்கும். ஓ நோ, ஹியூமன் அபிமன்யு அப்பாவையும் மம்மியும் பார்த்தானா நம்ம கேம் ஓவர். இப்பதான் கேம் ஆரம்பிக்க போகுது. ஏலியனோட வேலை என்னன்னு காட்டலாம். குமார் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா ஞாபகம் அதிகமாயிடுச்சு. I can feel them here. Mom, Dad, I'm coming. இப்பவே கிளம்புறானா? இல்ல தப்பிச்சோம். இப்ப அவன் லண்டன் கிளம்புறான். இதோட எல்லாம் முடிஞ்சது. ஓ நோ, சுப்ரீமோ கால் வர டைம் ஆச்சு. இப்போ என்ன பண்றது? Don't fear when Abhimanyu is here. இந்த இடத்துல கனெக்ஷன் இல்லனா காலே வராது. ஓகே, வெளிய போலாம். என்ன சவுண்ட் அது? அந்த லண்டன் அபிமன்யு போயிட்டோம் போல இருக்கு. Oh my god. ஹியூமன்ஸ் என்ன சொல்லுவாங்க? நல்ல வேளை உயிர் போடுச்சு. Finally, human Abhimanyu back to London. அச்சோ, சுப்ரீமோக்கு ஏன் கால் போக மாட்டேங்குது? அபிமன்யு, நீ ரிசீவரை ரீகனெக்ட் பண்ணியா? டிஷ் ஆண்டனா, அந்த பிரச்சனையில நான் டிஷ் ஆண்டனாவை மாட்டவே மறந்து போயிட்டேன்பா. இப்பவே கனெக்ஷன் கொடுக்கறேன். அபிமன்யு பேக் இன் ஆக்ஷன். சுப்ரீமோக்கு இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. சுப்ரீமோட கால் வந்துருச்சு. அபிமன்யு ஸ்பேஸ்லியா? நான் அவனை டைரக்டா ஸ்பேஸுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஹியூமன் அபிமன்யு லண்டனுக்கு போயிட்டான். ஏலியன் அபிமன்யு ஸ்பேஸுக்கு போயிட்டான். இனிமே நம்ம எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆக்சுவலி சுப்ரீமோ, அபிமன்யு திரும்பவும் எர்த்துக்கு வந்துருவான்ல? இல்ல, ஐயோ, இந்த செக்யூரிட்டி அலார்ம்ஸ்லாம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வர. ஓகே மம்மி, சுப்ரீமோ கால் வந்ததா இல்லையா? வேணாம் இல்ல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அபிமன்யு எர்த்க்கு மறுபடியும் வரவே மாட்டான். அவன் இங்க ஏலியன் ரேஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும். விஷயம் அவ்வளவுதான், மத்தது அப்புறம். ஓவர் அண்ட் டவுன். அம்மா, நீங்க தானே சொன்னீங்க சுப்ரீமோவோட கால் அட்டெண்ட் பண்ணுன்னு. ஆனா அட்டெண்ட் பண்ண கூட விட மாட்டீங்க. என்னம்மா விஷயம்? சுப்ரீமோ அபிமன்யு குமார பார்த்து அது ஏலியன் அபிமன்யுன்னு நினைச்சிட்டாரு. அவர் ஹியூமன் அபிமன்யு ஏலியன் நினைச்சு ஏலியன் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாரு. ஹியூமன் அபிமன்யு ஏலியன் மாதிரி நடந்துக்க முடியாது. ஏலியன் அபிமன்யு ஹியூமன் மாதிரி நடந்துக்க முடியாது. ஐ மீன், யார் மாதிரி மாற முடியாது. பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வாய மூடுங்க. நிஜமாவே இது பெரிய ப்ராப்ளம் தான். எல்லாரும் மாட்டிக்க போறோம். ரிலாக்ஸ், ஒண்ணுமே நடக்காது. அபிமன்யு குமார காப்பாத்த வேண்டியது என்னோட வேலை. அவன ப்ராப்ளம்ல இருந்து எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். ஆனா உன்னால என்ன செய்ய முடியும் அபிமன்யு? டக்குன்னு ஸ்பேஸ்க்கு போவேன். ஹியூமன் அபிமன்யுவை எர்த்துக்கு கொண்டு வந்துடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க, என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அச்சச்சோ, தடுக்கால் வந்துட்டாங்க. அபிமன்யு ஓடிச்சிட்டேன். பிரின்சிபல் மணி ஸ்கூலையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு. எதுக்குன்னா நீ அவருடைய போனை எடுக்கலையா? ஏற்கனவே ஒரு காலை எடுக்காததுனால தான் இப்ப பெரிய ப்ராப்ளம் ஆகி நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லிட்டாரு இல்ல மணி, மேட்டர் இஸ் நாட் ஃபனி. நீ என் கூட வந்துதான் போகணும். சோப் பாக்ஸ்ல போய் கரையணும். இல்ல நீ கிரேஸ்ல கலந்துக்கணும். ஆரியா, அந்த பையனை எப்படியாவது இந்த பக்கம் ஆரியா, பாதி விஷயத்த நான் சொல்லவே இல்ல. நான் எங்க இருக்கேன்? What is this? Oh, நான் என்ன ஸ்பேஸ்ல இருக்கேன்னா? நான் எப்படியாவது வெளியே போய் ஆகணும். நான் எழுத்துக்கு எப்படி போறது? வாவ், அபிமன்யு, நீ எழுதுட்டியா? நான் உன்னை ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷனுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வச்சு கண்டிப்பா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. எனக்கு ஏலியனா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். அட, நீ எங்க ஓடுற? ஒளிஞ்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பேஸ்ஷிப்ல ஒளியறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல. என்ன பண்றது? குட்டால அங்கிளோட ஃப்ரீசர் கன் இதுதான் வேலை செய்ய போறேன். ஏலியன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. Finally, இந்த கன் வேலை செஞ்சிருச்சு.
இந்த இருக்க எப்படியாவது நான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எழுத்துக்குள்ள லேண்டிங் பண்ணி ஆகணும். இப்ப இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எப்படி எழுத்துக்கிட்ட கொண்டு போறதுன்னு தெரியலையே. இந்த பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. Oh my God! Oh my God! Wow, it's moving! It's like a video game! Oh no, it's time to game over! சபாஷ் அபிமன்யு. இந்த ஏலியன் எப்படி சரியாச்சு? இதுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? அதோட ஹியூமன் லாங்குவேஜும் புரியுது. இவ்வளவு சீக்கிரம் பிளானட் ஜுராக்காக்கு வந்துட்டியா? பிளானட் ஜுராக்கா? அப்ப இந்த எழுத்து இல்லையா? என்ன இங்க எழுதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீ ஏலியன் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். What? ஆனா நான் எர்த்ல சோப் பாக்ஸ் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். சோப் பாக்ஸ் இன்னைக்கு எர்த்ல நடக்கிற சின்ன சின்ன ரேஸ் எல்லாம் மறந்துடு. இந்த ஸ்பேஸோட ரொம்ப பெரிய ரேஸ்ல நீ கலந்துகிட்டே ஆகணும். இல்ல நான் திரும்ப எர்த்துக்கு போயாகணும். என்னை திரும்பி எர்த்ல விட்டுடு. போலாம் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த ரேஸ்ல மட்டும் நீ கலந்துக்கலனா மறுபடியும் நீ எர்த்துக்கு போகவே முடியாது. என்ன நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இந்த நேரத்துல எனக்கு பசி வேற எடுக்குது. பசியா? அப்படின்னா சார்ஜ் ஹியூமன்ஸோட இருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டான். போய் சார்ஜ் பண்ணிக்கோ. அதுக்குள்ள நான் போய் ரேஸ் ட்ராக்க செக் பண்ணிட்டு வரேன். சார்ஜ்? மொபைல சார்ஜ் பண்ணி என்ன நடக்க போகுது? நெட்வொர்க்கே கிடைக்காது. முதல்ல பசி எடுக்குது. சாப்பிட்டே ஆகணும். இந்த ஏலியன்ஸ் என்ன சாப்பிடுறோம்? Oh my God, சாப்பாடு இருக்கு இங்க. கப் கேக்ஸ் வாஸ் மை ஃபேவரட் ஒன். இது எர்த்ல இருக்க கப் கேக்ஸை விட டேஸ்ட் அதிகமா இருக்கு. Oh my God, என்ன இது ஆயிடுச்சு? என்ன இப்படி வருது? Oh no, யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. ரேஸ் உலக நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது இன்டர் ஸ்கூல் சோப் பாக்ஸ் ரேஸ். அடடா, ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஆனா அபிமன்யுவை பத்தி எந்த விவரமும் தெரியல. ஐயோ, என்னங்க ஆச்சு? எழுந்திருங்க. அபிமன்யு ஜாக்கிரதை. நீ என்ன இப்படியே வந்துட்ட? நம்மளோட சோப் பாக்ஸ் காரங்க. சோப் பாக்ஸ் கார் உன்கிட்ட தானே இருக்கு. நேத்து தான் அந்த கார் உடைஞ்சு போச்சே. நீ தானே சொன்ன இன்னைக்கு ரேஸுக்கு புதுசான சோப் பாக்ஸ் கார் எடுத்துட்டு வரேன்னு. அந்த அபிமன்யு இப்படிதான் ப்ராமிஸ் பண்ணிருக்கானா? அப்ப இந்த அபிமன்யு அதை பண்ணிதான் ஆகணும். எனக்கு அந்த காரை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. அபிமன்யு, சோப் பாக்ஸ் கார் எங்க? சோப் பாக்ஸ் கார் இல்லாம இந்த கார் ரேஸ்ல நீ எப்படி கலந்துக்க போற? ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட தயிரும் சர்க்கரையுமே போதும். நான் என் கையாலேயே ஊட்டி விடுறேன், சாப்பிடு. மண்டை அமைதியா இருக்கும். நீயும் ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிப்ப. இன்னைக்கு பிரச்சனை ஆரியாவோட நாக்கு மாதிரி நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. அபிமன்யு, இங்க இருந்து ஓடிடு. இல்லனா கட்ட பறக்குற மாதிரி நம்மள பறக்க விட்டுருவாங்க. ஹியூமன்ஸோட சாப்பாட வேற சாப்பிட்டேன். இப்ப பாதி ஹியூமனா பாதி ஏலியனா மாறுவேனே. இல்ல, இப்ப யாருமே இத பார்க்க கூடாதே. ஐடியா வானத்துல இருந்து விழுந்த. ஏன்னா ஏலியன் பிளானட்குள்ள இருக்க. பர்த்டேல கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கலாம்னு பார்த்தா, ஆனா இங்க பிரச்சனையோட சுனாமி வருது. இங்கயோ ஏலியன்ஸ் இருக்கு. என்ன பண்றது? டோன்ட் மூவ். அப்பா, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. ஓடு ஓடு அபிமன்யு. Oh my God. Sorry, aliens. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. அம்மா மேல சத்தியம். நான் இனி யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். என் பாக்கெட் மணியெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் எதையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். அதுவும் நாங்க சொல்றத நீ செஞ்சா. இடத்துக்கு போறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ ஏலியன் ஸ்பேஸ் ரேஸ்ல கலந்துக்க. திரும்பவும் ஸ்பேஸ் ரேஸா? எத்தனை வாட்டி நான் சொல்றது? நான் ஒரு ஹியூமன். ஏலியன்ஸ் கூட எப்படி ரேஸ் போடுறது? ரொம்பலாம் ஹியூமன் மூளைய கசக்கி புளியாத. தயவு செஞ்சு மிரட்டாதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னது பசிக்குதா? நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சூப்பர்.
இட்ஸ் நாட் அ கேஸ் கேக்னா. இவன் ஏலியன் கேக்க சாப்பிட்டு இப்படி மறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். இது சேஃப் தான். ஸ்பேஸ்ல யாருக்கும் ஒரு ஹியூமன் ஸ்பேஸுக்கு வந்த விஷயம் எந்த ஒரு ஏலியனுக்கும் தெரியவே கூடாது. சுப்ரீமோவுக்கு கூட தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சு போச்சுனா தெரிஞ்சா சுப்ரீமோ பேரு தான் கெட்டு போகும். அவர் ஜோங்காவோட கமாண்டரா இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எர்த்ல இருந்து கிளம்புறதுக்கு உனக்கு டிக்கெட்டை போட்டுருவாங்க. வாங்க வாங்க எவ்ரிஒன் ஆல் வெல்கம். இன்னைக்கு இங்க நம்ம கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. இன்னைக்கு இந்த சோப் பாக்ஸ் ரேஸோட கார்ஸ் எவ்வளவு ஃபேன்சியோ அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஃபேன்சி. இப்போ வரது டிட்டு அண்ட் பிட்டு, ரிங்கி பிங்கி, அப்புறம் நம்ம லாஸ்ட் இயர் சாம்பியன் டானி அண்ட் ஜாமி. ஐயோ கலக்கலா இருக்குதுல. எல்லா ரேசர்ஸும் உடனடியா ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வாங்க. இந்த அபிமன்யு எங்க போனா? எல்லார்கிட்டயும் கார் இருக்கானா நம்ம கிட்ட காரே இல்லையே. ஓ சாரி, இவர்தான் நம்மளோட கடைசி ரேசர் அபிமன்யு. இவங்க டீம் டிங்கு அண்ட் அபிமன்யு. இது சோப் பாக்ஸ் கார் இல்ல, இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கார். உன் கார் எவ்வளவு சீனா இருந்தாலும் ஜெயிக்க போறது இந்த டேனி தான், புரிஞ்சுதா? அத ரேஸ் தான் முடிவு பண்ணோம். இந்த வருஷம் சாம்பியன் யாருன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். போ. சரி சரி. இந்த ரேஸ்ல எனக்கு எவ்வளவு பயமா இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த ரேஸ பார்த்தா பயம் அதிகமா இருக்கும். இப்போ இங்க நடக்கிற ஸ்பேஸ் ரேஸுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்மளோட முதல் கண்டஸ்டன்ட் கட்ரீனா. One, two, three, four. மல்டிபிள் லெக்ஸோட கட்ரினா கலந்துக்க போறாங்க இந்த ரேஸ்ல. இவளால ஆப்போனன்ட்க்கு ஒரு செக்யூரான பேஸ காட்ட முடியுமா? இந்த ரேஸோட அடுத்த போட்டியாளர் யாருன்னு தெரியுமா? அதான் மீரா. அவங்க பாடியை விட பெருசு அவங்களோட காது. வானத்துல பறக்க இது அவங்களுக்கு உதவி பண்ணுது. அடடடடா கொஞ்சம் இரு. அடுத்தது லாஸ்ட் இயர் வின்னர் பவுன்சி. அட எங்க போச்சு? எப்படி உங்களை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி ரேஸ்ல ஆப்போனன்ட்ஸை ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா. ஐயோ ஏலியன்ஸ பார்த்து பயப்படுற நானே எனக்கு ஏலியனா மாறிட்டேனே. என்ன யாரு இன்னைக்கு காப்பாத்த போறான்னு தெரியல. டென்டிகல்ஸ் 10 ஜாப். நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? பிரமாதங்க பிரமாதம். ரேஸ் ட்ராக்ல சோப் பாக்ஸ் கார் தயாரா இருக்கு. வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு பாத்துற வேண்டியதுதான். கொடி அசஞ்சதும் கார் ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னு பாத்துருவோம். இப்போ இவங்க எல்லாரும் இந்த ரேஸ் ட்ராக்கை சுத்த போறாங்க. ரொம்ப பின்னாடி வரவங்க ரேஸ்ல இருந்தே மாயமாயிடுவாங்க. டிட்டு பிட்டு ரிங்கி பிங்கி டானி ஜாமி டிங்கு அபிமன்யு. அபிமன்யு, நம்ம கார் ஏன் ஸ்லோப்ல ஸ்பீடா போக மாட்டேங்குது? ரொம்ப ஸ்பீடா போனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். டிங்கு சார் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்லோ அண்ட் ஸ்டடீஸ் வின் தி ரேஸ். இதெல்லாம் ஜஸ்ட் கதைக்காக சொல்றது, ரியாலிட்டிக்கு இல்லப்பா. இன்னைக்கு ரியல் லைஃப்லயே அப்படிதான்ப்பா நடக்குது. கதையில நடந்தா என்ன நடக்கலனா என்ன? என்ன இப்படி மாட்டிக்கிட்ட அபிமன்யு? டிட்டு பிட்டு தான் எல்லாரோட முன்னாடி இருக்காங்க. அபிமன்யு டிங்கு தான் பின்னாடி இருக்காங்க. டேனியோட வழியில இருந்து விலகி போயிடு, இல்லைன்னா இந்த டேனிக்கு உன்னை ஒரேடியா ஒழிச்சு கட்ட தெரியும். கட்டாயத்துல இந்த ரேஸ்ல கலந்துக்க வேண்டியதா போச்சு. டிட்டு பிட்டுவோட கார் ட்ராக்ல வெளியில போயிடுச்சு. ரேஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஒருத்தனை ஓரம் கட்டியாச்சு. இப்ப அடுத்தது நீதான். என்னது? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
பிங்கி காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அட அபிமன்யு, மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ரேஸ விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால எப்படியாவது நம்ம இந்த ரேஸ் ஜெயிச்சே ஆகணும். சரியா? இந்த ரேஸை எனக்கு பிடிக்காம தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா தப்பு பண்றவங்கள பார்த்து அபிமன்யு சும்மாவே இருக்க மாட்டான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.